ஹாய் ஆல், வெல்கம் டு கிரேசி மம்மி ஆன் போர்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் இந்தியாவிலேருந்து வரும்போது என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இங்கே எல்லாமே இந்தியன் ஸ்டோரில் கிடைக்கும், பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் நான் ஊர்லேருந்து எவ்வளோ முடியுமோ எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நான் இந்த சேமியா, அணில் சேமியா வாங்கிட்டு வந்திருக்கேன். 2 பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன். அது மாதிரி என்ன சொல்கிறது, வெள்ளை மூக்கல்ல, கருப்பு மூக்கல்ல, இதெல்லாம் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தேன். மோஸ்ட்லி பருப்பு ஐட்டம், மசாலா ஐட்டம்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். இது தோரம் பருப்பு ஒரு 2-3 கிலோ எடுத்துகிட்டு வந்தேன். இது ராகி சேமியா நீல்தே. பைத்தியம்பருப்பு, கடலை 1 கிலோ எடுத்துகிட்டு வந்தேன். அரிசி மாவு, வீட்டிலே இது பண்ணது அரிசி மாவு. அரிசி மாவே எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு 2-3 கிலோ எடுத்துகிட்டு வந்தேன். காஞ்ச மிளகா இருக்குல்ல, அது எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் வத்தல்னால் நம்ம நார்மல் வத்தல் எடுத்துகிட்டு வந்தால் உடஞ்சிரும். நான் இந்த வெங்காய வத்தல் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்தேன். அதுமாதிரி மிளகாத்தூள் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிற டப்பாலே போட்டு நல்லா டேப் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். இது தனியாத்தூள். பெருங்காயம் இது ஒன்று, கட்டி பெருங்காயம் ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன். இதுவும் மிளகாத்தூள் தான், கொஞ்சம் பாக்கெட்டில் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்புறம் இது உளுத்தம்பருப்பு. இந்த கவரில் இருக்கிறது உளுத்தம்பருப்பு. இது ஃபுல்லாக இது ஒரு 2-3 கிலோ எடுத்துகிட்டு வந்தேன். எல்லாமே ஒரு 2 கிலோ 3 கிலோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுவுமே காஞ்ச மிளகா தான். தனித்தனியாக 2 பேக்கெட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி பேக் பண்ணியிருக்கோம். இது புளி. ஏன்னா நம்ம ஒரே பேக்கெட்லேயே ஃபுல்லாக டம்ப் பண்ணோன்னா கவர் பிச்சுக்கொள்ள, அதனால் 2 பேக்கெட்டாக போட்டிருக்கோம். அவ்வளோதான் இந்த பாக்ஸில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது கட்டி பெருங்காயம், நார்மல் தூள் பெருங்காயம் ஒன்று, கட்டி பெருங்காயம் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் இதுவாக இருக்கும், நம்ம இடித்து சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி நாங்கள் ட்ராலி 2 தான் எடுத்துகிட்டு வந்தோம். இந்த மாதிரி பாக்ஸில் போட்டால் ஈஸியாக இருக்கும். ட்ராலி எத்தனை ட்ராலி வாங்குறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 2 பாக்ஸ் 15 கிலோ 30 கிலோ 25 கிலோ ஒன்று, 15 கிலோ அந்த மாதிரி போட்டோம். இது இன்னும் கொஞ்சம் மசாலா. இது நான் கிச்சனில் எடுத்து வச்சுட்டேன். இதுவும் நான் உங்கள் கூட காட்டுறேன். பிரிஞ்சி இலை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கோம். மஞ்சத்தூள், இது மஞ்சத்தூள்லாம் 1/2 கிலோ. இது சிக்கன் மசாலா 100 கிராம் பேக்கெட்டு ஒரு 2-3 அந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கோம். எல்லாமே சின்ன சின்ன பேக்கெட்டாக வாங்கிட்டு வந்திருக்கோம். ஏன்னா நம்ம ஒரு பேக்கெட் பிரித்தா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. இது மட்டன் மசாலா. இதுவும் 100 கிராமு ஒரு 2-3 பேக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி இது கரம் மசாலா. லவங்கம், வெந்தயம். இது லவங்கம், பட்டைலாம் சின்ன சின்ன நம்ம பிரியாணிக்கு தானே யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்லி, அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பருப்பும் மசாலாஸும் தான் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது வெந்தயம் இட்லிக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அதனால் காரக்குழம்பு அதெல்லாம் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு வெந்தயம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது பட்டை தான். இது 10 கிராம் பேக்கெட் தான், ஒரு 2-3 பேக்கெட் இருக்கும். மிளகு எல்லாமே நான் கிச்சனுக்கு மாற்றிட்டேன், அதனால் கொஞ்சம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கேன். இதுவுமே கரம் மசாலா. இதுவும் லவங்கம். இதெல்லாம் 10 கிராம் பேக்கெட் தான், அதனால் 2-3 இருக்கும். இது வெந்தயம், கடுகு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மோஸ்ட்லி ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே நான் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். 2 கடுகு பேக்கெட்டு, ஜீரகம், சோம்பு, இந்த மாதிரி மளிகை சாமான் எல்லாமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு பேக்கிங்கில் எவ்வளோ நம்ம எடுத்துகிட்டு போக முடியுமோ மோஸ்ட்லி நான் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். சோம்பு, நட்சத்திர இது, ஜீரகம். இந்த மாதிரி நீங்கள் எங்கேயாவது போகிறீங்கன்னா, நம்ம இங்கே ஆக்சுவலாக என்னோடய ஹஸ்பண்ட் இருந்ததால் அவருக்கு தெரியும் இந்தியன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குதுன்னு சொன்னதால்
எங்களால் என்ன முடியுமோ வரும்போது எங்கள் லக்கேஜுக்கு ஏற்ற வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ முடியுமோ அதெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். பட்டை, அப்புறம் இது வந்து ரெட் சில்லி பவுடர் இருக்குல்ல, அது கார மிளகாத்தூள், கரம் மசாலா. இது இந்த பெரிய பாக்கெட் வந்து ரெட் சில்லி பவுடரு. அது மாதிரி எக்ஸ்பிரி எல்லாமே வந்து ஒரு 2 இயர்ஸ் இருக்க மாதிரி பார்த்து வாங்கிட்டோம். அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ண நல்லாயிருக்கும். இதுவும் கரம் மசாலா தான். எல்லாம் சின்ன சின்ன பாக்கெட் இருக்கிறதால அங்கங்கே இருக்குது. இது வந்து சத்து மாவு, வீட்டில் அரைச்ச சத்து மாவும் ராகி மாவும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ராகி அடை அந்த மாதிரி செய்யலாம், சத்து மாவு கஞ்சி, ராகி கஞ்சி அந்த மாதிரி வைக்கலான்னு சொல்லிட்டு இது ரெண்டும் ஒரு கிலோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதெல்லாம் வீட்டிலே அரைச்சி கொடுத்து அனுப்பிச்சது. இதுதான் நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது பேக்கெட் ஐட்டம்ஸு. அது இல்லாமல் இந்த மாதிரி பச்சை வேர்க்கடலை இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வந்தேன். இங்கே வந்து நம்ம வறுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சட்னிக்குன்னு சொல்லிட்டு. அதுமாதிரி கருவேப்பிலையே இந்த மாதிரி நல்லா வெயிலில் காய வச்சு இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கே வந்து கருவேப்பிலை கிடைக்காது, கொத்தமல்லி கிடைக்கும், பட் கருவேப்பிலை கிடைக்காது. அதனால் இதை வந்து நல்லா வெயிலில் காய வச்சு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் டப்பாவில் போட்டு. அப்புறம் இது வந்து வடகம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், காரக்குழம்பு அந்த மாதிரிலாம் போடலான்னு சொல்லிட்டு. இதுவும் வந்து வீட்டிலே செஞ்சது தான். ஒரு 5-6 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த பாக்ஸ் எல்லாமே நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன், லிங்க் இருந்தால் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி பூண்டுலாம் வந்து உதிர்த்து நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கேயும் வந்து சும்மா பேப்பரில் போட்டு வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். See you soon.